வெல்கம் பேக் டு த ஷோ சமையல் மந்திரம். நம்ம நிகழ்ச்சியில் இரண்டாம் பகுதியான தீர்வில் மூடு பாயாசம் எப்படி செய்கிறது அப்படின்றத ரொம்ப அழகாகவே பார்த்தோம். நம்மளுடைய நிகழ்ச்சியில் மூன்றாம் பகுதியான ஆலோசனை. நம்ம ஆலோசனை நிகழ்ச்சியில் மக்களுக்கு எழக்கூடிய பாலியல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை கடிதம் மூலிமா கேட்டிருக்கீங்க. ஒரு சின்ன ப்ரோமோ தான் கொடுத்தோம், அதுக்குள்ளே இங்கே அவ்வளோ கடிதங்கள் குமிஞ்சிருச்சு. முதல் கடிதம் யார் எங்கேருந்து எழுதுறாங்கன்னு பார்க்கலாம். ஸ்வேதா எழுதியிருக்காங்க, கும்பகோணத்துலேருந்து எழுதியிருக்காங்க. வணக்கம் டாக்டர், என்னுடைய பேர் ஸ்வேதா. நான் ஒரு 6 மாதம் ஆச்சு எனக்கு கல்யாணமாகி. எங்கள் திருமணம் காதல் திருமணம். நான் பியூர் வெஜிடேரியன், என் கணவர் பியூர் நான் வெஜிடேரியன். என் கணவர் ஒரு நல்ல தாம்பத்திய வாழ்க்கை நாங்கள் 2 பேரும் வாழும் பொழுது அவருடைய ஈடுக்கு நான் ஈடு கொடுக்கல அப்படின்றது எனக்கே ஃபீல் பண்ணுறது எனக்கே தெரியுது. ஸோ இதுக்கு நான் என்னென்ன உணவு முறைகள் எடுத்துக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நல்ல கேள்வி. நல்ல கேள்வினா இங்கே நான்வெஜ்ஜுக்கும் ஒரு வெஜிடேரியனுக்கும் ஒரு ஃபைட்டே நடக்குது இல்லைங்களா? ஆக இந்த நான்வெஜ்ஜை நாம் என்ன சொன்னால் நம்ம உணவை பற்றி பேசணும், உணர்வை பற்றி பேசணும். இந்த நான்வெஜ் பார்த்திங்கன்னா வன்மை உணவுகள். தினசரி நாம் வன்மை உணவு எடுக்கிறப்போ அந்த உணர்வு உடல் உறவு ஏக்கம் அதிகமாகும். அதற்கான செயல்பாடும் ரொம்ப அதிகமாக இருக்கும். இது இப்போ அந்த கேள்வியை கேட்ட ஸ்வேதாவோட கணவருக்கு அதிகமாகவே உடல் இச்சை இருக்குது. இவங்களும் முடிஞ்ச அளவுக்கு திருப்தி பண்ணுறாங்க. ஆனால் அவங்க உடம்பு ஒரு கட்டத்தில் அவங்களாலேயே ஈடு கொடுக்க முடியலை அப்படின்ற ஒரு சந்தேகத்துக்கு இடம் வந்தாச்சு. இப்போ அவங்களுக்கு என்ன அப்படின்னா, அன்பு இருக்குது, பாசம் இருக்குது, நேசம் இருக்குது, அணைப்பு இருக்குது, எல்லாம் உறவு இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் தன்னோட கணவனை தனக்குள்ளே முடிச்சு போட்டு வச்சுக்கணுன்றது அவங்களோட எண்ணம். இப்போ அவங்க பண்ண வேண்டியது என்னென்னா, தன்னோட கணவருக்கு சொல்லணும். தினசரி நான்வெஜ் எடுக்கிறது இப்போதைக்கு வேணால் ஒரு உடல் இச்சையை தூண்டக்கூடிய ஒரு நல்ல ஒரு மருந்தாக கூட அது இருக்கலாம். ஆனால் அதுவே தொடர்ந்து எடுத்தோன்னா நிறைய உடல் உபாதைகள் வர வாய்ப்புண்டு. அதனால் தினசரி நான்வெஜ் எடுக்கிறத ஓரளவுக்கு மட்டுப்படுத்துகிறப்ப அவருடைய அந்த செக்ஸ் சார்ந்த அந்த உணர்வு அது வெறியாக மாறாத அளவுக்கு கொஞ்சம் கட்டுப்படுத்த முடியும். ஒன்று. அடுத்து இவங்க ஈடு கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறாங்க. ஆக இவங்களோட உணவில் இவங்க கவனம் செலுத்தணும். சைவ உணவுனா சாதாரண உணவு நாம் நினைக்க வேண்டாம். சைவத்துலேயும் நிறைய இருக்குது, உணர்வை தூண்டக்கூடிய உணவுகள் நிறைய இருக்குது. நம்ம உடம்புல உள்ள அந்த நாளமில்லா சுரப்புகள், அந்த ஹார்மோனை தூண்டக்கூடிய உணவுகள் நிறைய இருக்குது. அந்த உணவுகள் பெண்களுக்கு எது சாத்தியமாக இருக்குன்னா, நிறைய வெங்காயம் உணவில் சேர்த்துக்கலாம். நல்ல நெய் போட்டு வதக்கி வெங்காயம், அது கூடவே கொஞ்சம் பாதாம் பருப்பை தூள் பண்ணி போட்டு நல்லா வெங்காயத்தை நல்லா வதக்கி ஒரு 100 கிராம் அளவுக்கு நம்ம ஸ்வேதா சாப்பிட்டாங்கன்னா கண்டிப்பாக ஈடு கொடுக்க முடியும். வாங்க அப்படின்னு ஜாடையாக கூப்பிட முடியும். இது மாதிரி இன்னும் நிறைய உணவுகள் இருக்குது. மாதுளம்பழம் சாப்பிட்லாம், செவ்வாழை சாப்பிட்லாம், வெள்ளரி விதை சாப்பிட்லாம். இதெல்லாம் அவங்க சாப்பிட்டாங்கன்னா அவங்க கணவனுக்கு தகுந்த மாதிரி ஈடு கொடுக்க முடியும். அது இல்லாமல் விதவிதமாக அனுபவிக்கக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு உடல் கட்டும் ஸ்வேதாவுக்கு வரும். கண்டிப்பாக முயற்சி பண்ணலாம். சைவம்னு சாதாரணமாக நினைக்க வேண்டாம். நிறைய வெங்காயம் பூண்டெல்லாம் சாப்பிடுங்க, கண்டிப்பாக சந்தோஷமாக இருக்கலாம். பிரச்சனை தான் தெரியுது. அந்த காலத்தில் மக்கள் ஏன் அந்த கஞ்சி சாப்பிடும் போது நிறைய வெங்காயம் வச்சு கொடுப்பாங்க. கணவர்மாருக்கும் சரி, அவங்க ஒய்ஃபும் சரி. வெங்காயம் பழைய கஞ்சி வெங்காயம் குடித்தாலே கூட அந்த உணர்வு தானாக வரும். அதுதான் இன்னைக்கு கைத்து கட்டில் நிறைய அரங்கேற்றம் கிராமங்களில் இருக்குன்னு அதுதான் அது. ஸோ கண்டிப்பாக இது ரொம்ப இந்த வெங்காயத்தில் இவ்வளோ பெரிய விஷயங்கள் இருக்கா, ஒரு சின்ன வெங்காயம் அப்படின்னு சொல்கிறோம், அதில் இவ்வளோ பெரிய விஷயம் இருக்கா, ரொம்ப ஆச்சரியமாகவே இருக்குது. ஸ்வேதா மூலிமா உங்களுக்கு ஒரு பெரிய நன்றி தெரிவிச்சுக்கணும் டாக்டர். நம்மளுடைய நிகழ்ச்சியில் அடுத்த கடிதம் யார் எங்கேன்னு எழுதியிருக்காங்கன்னு பார்க்கலாம். லாவண்யா எழுதியிருக்காங்க, மேட்டுக்குடியிலேருந்து எழுதியிருக்காங்க. வணக்கம் டாக்டர், எனக்கு அடுத்த மாதம் கல்யாணம் எழுதியிருக்காங்க. எனக்கு அடுத்த மாதம் கல்யாணம். நான் குழந்தைங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு எழுதியிருக்காங்க. கல்யாணம்னு சொல்லிட்டே குழந்தைக்கு போயிட்டாங்களா? ஆமாம், ரொம்ப ஃபாஸ்ட்டு போல். ரொம்ப ஃபாஸ்ட். எனக்கு குழந்தைங்கன்னா ரொம்ப பிடிக்கும் டாக்டர். நாங்கள் ஹனிமூனுக்கு இப்போ போகிறதுக்கு நாங்கள் என்னென்ன பிளேஸ்க்கெலாம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ரொம்ப செலக்ட் பண்ணி ரொம்ப ஆர்வமாக செலக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நான் தாம்பத்திய உறவுக்கு நான் போகும்போது இங்கேருந்து நாங்கள் கொண்டு போகிற உணவு முறைகள் என்னென்ன உணவுகள் நாங்கள் கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்க. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக எழுதியிருக்காங்க. ரொம்ப விவரமான பொண்ணு. இப்போ பாருங்கள், கல்யாணத்துக்கு முன்னாடியே குழந்தை ஆசை, அப்புறம் ஹனிமூன் போகிறாங்க. ஹனிமூன் எந்தெந்த இடம் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணியாச்சு, தாராளமாக போகலாம். ஆனால் போகிறதுக்கு முன்னாடி நல்ல ஒரு மின்சார அடுப்பு, இந்த இண்டக்ஷன் ஸ்டவ் இருக்கு இல்லையா, அது ஒன்று கொண்டு போயிடுங்க. நான் சொல்கிறதெல்லாம் கொஞ்சம் மறக்காமல் எடுத்துகிட்டு போனீங்கன்னா அடுத்த வருஷம் நீங்கள் அதே இடத்துக்கு போகிறப்போ கை குழந்தையோடு போகலாம். அந்த அளவுக்கு நல்லாயிருக்கும். ஆமாம், அதை மலரும் நினைவுகளுக்காக நீங்கள் கை குழந்தையோட போக முடியும். இப்போ பாருங்கள், நிறைய நாம் பார்க்குறது ஹனிமூனில் போய்
மனம் விட்டு பேசுறது, அப்புறம் வந்து ஒருத்தர் ஒருத்தர் அப்படி நெருக்கமாயிக்கிறது. ஏன்னா கல்யாண நேரத்தில் பார்த்தோம்னா நிறைய உறவுகள் இருக்கும், நெருங்கி போக முடியாது. அதனால் வந்து நிறைய விஷயங்கள் பேசவும் முடியாது. ஹனிமூன் மட்டும்தான் 4 சுவருக்குள்ள நீங்களும் உங்கள் கணவனும் மனைவி அந்த மாதிரி இருக்கக்கூடிய கட்டாயம் அங்கே தான் இருக்கும். நிறைய பேசலாம். அப்போ வந்து நீங்கள் வந்து உணவு ரீதியான விஷயங்களை கண்டிப்பாக கவனம் செலுத்தணும். நிறைய போயிட்டு இருவரும் சேர்ந்து மதம் இருந்தக்கூடிய ஒரு கேடுகட்ட கலாச்சாரம்லாம் இன்றைக்கி நமக்குள்ளே பரவி இருக்கு. இதெல்லாம் வந்து இருக்கக்கூடாது. இதனால் வந்து குடும்பமே சீர்குலைஞ்சு போயிடும். ஆக இந்த பொண்ணு பாருங்கள் எவ்வளோ விவரமாக, நான் அடுத்த வருஷமே பிள்ளை பெற்றுக்கணும், இதை வந்து நம்ம உண்மைக்கு பாராட்டி ஆகணும். இப்போ இவங்க கணவனுக்கு வந்து இவங்க என்ன தரணும் அப்படின்னா வந்து ஒரு ஆப்பிள் வந்து 2 ஆப்பிள் நல்லா வேக வச்சு அதில் கொஞ்சம் பாதாம் முந்திரி அதெல்லாம் போட்டு சூடான பாலில் கொடுத்தாங்கன்னா ஒரு வாரம் 10 நாள் தொடர்ந்து சாப்பிட்டாலே அவங்க கணவனுக்கு நல்ல உயிரணுக்கள் அதிகமாகும். தினசரி உறவு வச்சுக்கணுன்ற அந்த எண்ணமும் வந்து நல்லா மேலாகும். அப்படி இருந்தால் தான் வந்து அவங்க நினச்சதை சாதிக்க முடியும். ஏன்னா அந்த உயிரணு கோளாறு இருந்தால் இன்னும் நிறைய சிக்கலாகும். அசைவம் போன இடத்துல அசைவம் சாப்பிட்றதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு அவங்க கணவனுக்கு வந்து அத்திப்பழம் கொடுக்கலாம், பேரிச்சம்பழம் கொடுக்கலாம். அதே மாதிரி வந்து கொஞ்சம் பாதாம் பிஸ்தா நாம் சொன்ன மாதிரி அதுகளையும் தரலாம். இன்னொன்று இருக்குது, அமுக்கரா கிழங்குன்னு ஒரு கிழங்கு இருக்குது. அதை கூட போகிறப்ப கூட ஒரு 1/2 கிலோ பிடிச்சிட்டு போனால் அமுக்கரா கிழங்கு ரொம்ப நல்லா வேலை செய்யும், ரொம்பவும் நல்லது. அதுவும் அங்கே கணவருக்கு கொடுக்கலாம். வீரியமும் இருக்கும், விருப்பமும் இருக்கும், அப்போ தழுவல் எல்லாமே இருக்கும். கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு நல்ல சாத்தியமாகும். இவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து இவங்க நிறைய வந்து தினசரி ஒரு செவ்வாழை சாப்பிடலாம். அதே மாதிரி வந்து பாசிப்பயிறு இருக்குது பாருங்கள், இந்த பாசிப்பயிரை வந்து கஞ்சி வச்சு அதை மட்டுமே வந்து ஒருவேளை அவங்க சாப்பிட்றப்போ பாசிப்பருப்பு கஞ்சி இதெல்லாம் சாப்பிட்டாங்கன்னா நல்லா கருப்பை வளமாகும், நல்ல வலுக்கு கிடைக்கும், கருமுட்டை சீக்கிரமாக வரும். அப்போ வந்து சீக்கிரமாக குழந்தை நிற்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கும். ஹனிமூன் போன இடத்துலையே கருத்தரிச்சிட்டு வரக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு உணவு முறைகள் இதெல்லாம் தவறாத அவங்க வந்து கடைப்பிடிச்சாங்கன்னா அடுத்த வருஷம் அதே இடத்துக்கு குழந்தையோட போகலாம். ஒரு குழந்தையோட இல்லை, டாக்டர் சொன்ன உணவுகள்லாம் கொண்டு போனீங்கன்னா 2 குழந்தை பிறக்கும் போல். ஸோ அந்தளவுக்கு வந்து உணவு முறைகள் வந்து சொல்லியிருக்காங்க. நம்ம லாவண்யா மூலியமாக உங்களுக்கு ஒரு பெரிய நன்றி டாக்டர். உங்களுக்கும் இதே மாதிரி பாலியல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து கேட்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா உடனே எழுதி அனுப்புங்க. கேப்டன் டிவி, மேட்டுக்குப்பம் மெயின் ரோடு, வானகரம், சென்னை 6,95,000. என்ன நேர்களே, இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் அந்தரங்கம், தீர்வு, ஆலோசனையில் தெரிந்ததும் தெரியாத பல விஷயங்களும் பார்த்தோம். மீண்டும் உங்களை நாளை இதே நிகழ்ச்சியில் சந்திக்கிறோம். Until then, bye from Nandini Baba. Take care. போதைப் பொருளுக்கும் இந்த செக்ஸ் லைஃபுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? அதாவது பிஞ்சிலே பழுத்ததுன்னு சொல்கிறோம் இல்லையா, பார்க்குறதுக்கு ஆள் ஆஜானு பாகுவாக இருந்தால் கூட அந்தரங்க விஷயம் எல்லாமே வந்து 0ல் இருந்தால் ஒன்றுமே பண்ண முடியாது இல்லையா. போதைப் பொருட்கள் இல்லாமல் நம்ம ஒரு உடலூர் வந்து ஒரு நீண்ட நேரம் எடுத்துக்கணும் அப்படின்னா என்ன உணவு முறைகள் வந்து நம்ம தீர்வில் பார்க்க போகிறோம். வந்து இந்த மகிழும் பூ மன்மதன் சட்னியை சாப்பிட்டோன்னே எல்லாருடைய கணவரும் அப்படியே மன்மதனாக மாறிடுவாங்க. நம்ம டாக்டர் எப்பவுமே இப்படி தான் கொஞ்சம் வந்து நான் ரொமான்டிக்காகவே பேசிகிட்டு இருக்கிறாரு.